நமஸ்கரிக்கின்றேன் சுவாமி. நம சிவாயம் சிவாய நம ஓம். உட்காரடா உட்கார். நீதானே என்னுடைய சிஷ்யை திருமணம் செய்து கொள்ளப் போவது? ஆமாம் சுவாமி, ஆமாம். எல்லாம் தங்கள் தயவுதான். ஆசீர்வதிங்க. முடியாதடா, நீ மகா பாவி. நீ மறுவிவாகம் செய்து கொள்ளப் போகிறாய் அல்லவா? ஆமாம் சுவாமி, திருக்கால ஞானியான தங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? சுவாமி, தங்கள் மாணவியை சற்று மறைவாக இருக்க சொல்லுங்கள். நான் தங்களிடம் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும். சுவாமிகளிடம் ரகசியமே கிடையாதடா. சொல். உனக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாள் அல்லவா? ஒன்னு என்ன, 2 பேர் இருக்காங்க. ஒருத்தி இல்லத்தில் இருக்கிறார், மற்றொருத்தி இங்கிலாந்தில் இருக்கிறார். மூன்றாவதாக உங்கள் மாணவியை உயிர் போனா கூட உன்னை நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன். பின்ன யாரை செஞ்சுக்க போற? இந்த பரதேசியா? அடே பாவி, சுவாமிகளையா பரிகசிக்கிறாய்? உடனே என்னிடம் மன்னிப்பு கேள். இல்லாவிட்டால் அந்தரங்கத்தை எல்லாம் அம்பலப்படுத்தி விடுவோம். மன்னியுங்கள் சுவாமி, மன்னியுங்கள். சாதுக்களுக்கு இவ்வளவு கோபம் வரலாமா? நாங்கள் இப்பொழுது கடனில் மூழ்கி இருக்கிறோம். இந்த கல்யாணம் நடந்தால்தான் அந்த கடனும் தீரும். சுவாமி, தங்கள் மாணவியிடம் கொஞ்சம் சிபார்த்து செய்யுங்களேன். மாட்டோம். இம்மாதிரி அக்கிரமங்களை நாம் ஆதரிக்க மாட்டோம். உள்ள மனைவியோடு திருப்தி அடை. ஆஹா, அப்படியே ஆகட்டும். ஆனா இதை மட்டுமாக கொஞ்சம் சொல்லுங்களேன். என் அத்தான் நாகராஜன் சன்னியாசி ஆகி எங்கேயோ தேசாந்திரம் போய்விட்டார். அவர் இப்பொழுது எங்க இருக்கிறார் என்று சொல்லுங்களேன். வீட்டில் என் மனைவி ஒரே ஏக்கமாய் இருக்கிறார். சுவாமி, சுவாமி, சுவாமி. அத்தா, என்ன மன்னிச்சிரு. இதெல்லாம் எனக்காக செய்யல, என் தங்கைக்காக செய்யல. மன்னிச்சிடுங்க, அவர் ஒன்றும் செய்யல. நான் தான் இப்படி வேஷம் போட சொன்னேன். நம சிவாயம் சிவாய நமவோ. உங்களை மன்னித்து ஆசீர்வதிக்கின்றோம். சீக்கிரமே கல்யாண பிராப்திரஸ்து. துரசாணியான் துரசாணி, ஏண்டா இவ்வளவு தூரம் பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுக்காக உன்னை இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சானே, அதனோட கோளாறாது? மன்னிச்சிடுங்கப்பா, நான் செஞ்சது தப்புதான். என் சம்சாரம் இறந்துட்டதாக உங்க லெட்டர் கிடைச்சது. அதே கவலையிலே நான் துரசாணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமா, பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன். இப்ப அவ வந்தாச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்குமா? ஆமா, அவளை அப்படியே திருப்பி அனுப்பிக்க ஏதாவது வழி உண்டா? இல்லாம என்னப்பா, 1,00,000 ரூபாயை விட்டு எரிஞ்சா விவாக ரத்து பண்ணிட்டு போயிடுறான். ₹1,00,000 எங்கடா போய் கொள்ளை அடிக்கிறது? இப்ப எவனுமே கடன் தர மாட்டேங்கிறானே. இந்த கல்யாணம் நடந்தாலாவது ஏதாவது பணம் கிடைக்கும். இப்ப கல்யாணம் நடக்கலன்னா தான் என்னப்பா, நீங்க கருணாகரன் பிள்ளைய கேட்டாக்க கொடுக்க மாட்டாரா? பைத்தியமே பைத்தியம். இப்ப போய் அந்த ஆளுகிட்ட பணம் கேட்டா இருக்கிற மரியாதையும் போயிடும். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வணக்கம் வணக்கம். பணத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? எங்க இருந்து கொண்டு வர்றதுங்க? இருக்கிறதெல்லாம் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டோமே. இனிமே கோர்ட்டுக்கு போக வேண்டியதுதான். போங்க போங்க, தாராளமா போங்க. அப்ப நானும் கொடுக்க வேண்டியதில்லை, நீங்களும் வாங்க போறதில்லை. ஜில்லா கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு இங்க எல்லாம் ஏறி இறங்குறது கூட ஆளே காலி ஆயிடுறீங்க. அதனால கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் ஸ்டாம்புக்கும் செலவு பண்ற பணம் இருக்கு பாருங்க, அதை என்கிட்ட கொடுத்தா இந்த கல்யாணமும் நடக்கும், உங்க பணமும் வந்து சேரும். இதுல எது நல்லதோ அதை யோசனை பண்ணிக்கோ. இப்ப என்னையா செய்யறது? முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி வந்தா உதைக்குது. இப்ப இல்லன்னா முதலுக்கே மோசம். வேற வழியே இல்ல. ஆளுக்கு 25,000 ரூபாய் கொடுத்து தொலைப்போம். இது என்ன விதிடா? எல்லாரு தலையிலையும் பிரம்மா எழுதுறான்னா நம்ம தலையில இந்த மனுஷன் எழுதுறான்யா. குருவே, இது என்ன போர்க்களத்துக்கு போற வீர மாதிரி இந்த வேஷம்? அலக்னி ரஞ்சன், ருஷ்யா, ஜனங்கள் ஒரு செம்பரியாட்டு கூட்டம். அவர்கள் ஆவேசத்தை காட்டினாலும் அன்பை காட்டினாலும் ஆபத்துத்தான். எதற்கும் கூட்டத்திலே கலக்கும் போது நாமும் ஒரு நோட்டத்தோடு தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சாய்ந்தால் சாயிர பக்கமே சாயக்கூடியவர்கள். ருஷ்யா மாமா, ஏன் இன்னும் இந்த வேஷம்? அப்பா கூப்பிடுறாரு, வாங்க வீட்டுக்கு போலாம். அலக்னி ரஞ்சன், சன்னியாசிக்கு வீடாவது வாசலாவது. இப்படி சன்னியாசியா போற நீங்க ஏன் வந்த மாப்பிளையெல்லாம் வந்த வழி அடிச்சு துரத்துனீங்க? அப்ப எனக்கு சன்னியாசம் கொடுங்க. அலக்னி ரஞ்சன், பெண்களுக்கு சன்னியாசம் கொடுக்க கூடாது. நீங்க என்ன கொடுக்கறது? நானே வாங்கிக்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.